இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் வெரி எஃபெக்டிவ் வீடியோ எடிட்டர் அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மற்றும் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் சாங்கை நீங்கள் ஆட் பண்ணி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஆப்ஷன்ஸு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் பற்றின முழு விவரங்களை பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிக் வீடியோ எடிட்டர். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கிரியேட் a நியூ வீடியோ அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேலே இந்த இடத்துல செட்டிங்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் பார்த்தோம்னா நமக்கு வீடியோ வந்து எந்த குவாலிட்டியில் வேணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஹெச்டியில் 1080 பிக்சல் வேணும் அப்படின்னு நினச்சிங்க இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணிங்கன்னா தான் கீழே இருக்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதாவது உங்களுக்கு ப்ரோ குவாலிட்டியில் வீடியோ வேணும்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ அது எனேபிள் பண்ணும்போது ஒரு மெசேஜ் நமக்கு சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைலில் வந்து சேவ் பண்ணும்போது ரொம்ப லார்ஜ் ஃபைலாக வரும், அதாவது ரொம்ப மெமரி அதிகமாக பிடிக்கிற ஃபைலாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 60 FPS வீடியோ சேவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் எனேபிள் பண்ணிக்கங்க. அடுத்து நியூ வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து கிரியேட் நியூ வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மியூசிக்கு ஃபோட்டோஸு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்பாங்க, அதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அலோவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். அது பார்த்தீங்கன்னா கேலரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அடுத்து ஆல்பம்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து உங்கள் மொபைலில் SD கார்டு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த SD கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து SD கார்டில் இருக்கிற ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மொபைலில் சில ஃபோட்டோஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து எப்படி பேக்ரவுண்டில் மியூசிக் கொடுத்து அதில் என்னென்ன எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிற முழு விவரங்களை பார்ப்போம். இப்போ நான் சாம்பிளுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற டிக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டிக் பட்டனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு டைட்டில் கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் வீடியோ வந்து எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துக்குங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்து கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து எஃபெக்ட் செட் ஆகிரும், பேக்ரவுண்ட் செட் ஆகிட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். கீழே இருக்கிற அந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற இந்த 3 ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற ஆப்ஷனை பற்றி நம்ம பார்த்தோம், எஃபெக்ட் செட் பண்ணுறது. ரெண்டாவது மியூசிக் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா மியூசிக் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க மியூசிக்கை வந்து நம்ம பேக்ரவுண்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சைடில் வந்துட்டே இருந்தீங்கன்னா மை மியூசிக் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் லோக்கலில் அதாவது SD கார்டு அல்லது இன்டர்னல் மெமரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும். அந்த சாங்ஸ்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மை மியூசிக் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே என்னோட மொபைல் இருக்கிற சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு. அடுத்த சாங் மாத்திரக்கு இந்த சைடு பட்டன் கிளிக் பண்ணலாம். நீங்கள் இதை மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து உங்கள் மொபைலில் இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் பேக்ரவுண்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மியூசிக்கே ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ மியூசிக் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை சவுண்ட் வேணாங்கிறதுனா நோ சவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டியூரேஷன் வச்சு அதாவது நம்ம வீடியோ வந்து எவ்வளோ லென்த்துக்கு போகணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போர்ட்ரேட் வீடியோ தான் வேணும். அந்த மாதிரி போர்ட்ரேட் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மியூசிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆப்ஷன் பயன்படுத்தி மியூசிக் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஃபோட்டோ ஃபில்டர் செட் பண்ணுற மாதிரி இதுக்கு வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல எடிட் சிம்பிள் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இமேஜுக்கு வந்து தனித்தனியாக எடிட் பண்ண முடியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து லே அவுட் செட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் ஆட்டோமேட்டிக் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆப்ஷன், டியூரேஷன் ஆப்ஷன். இல்லை இந்த இமேஜ் வேணாம் எனக்கு வந்து வேறு இமேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இமேஜ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இமேஜுக்கு பொதுவாக பக்கத்தில் வந்து ஒரு டூப்ளிகேட் இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஒரு இமேஜ் வந்து பக்கத்தில் கிரியேட் ஆகிடும். அப்படி இல்லை இந்த இமேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கிற அந்த டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இமேஜை மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த மியூசிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து மியூட் ஆயிரும்.
இல்லை நீங்கள் வந்து இன்னும் வந்து புதுசாக ஏதாவது ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி கேலரி இந்த மாதிரி ஆல்பம் இதுக்கு போயிடும். ஸோ அதில் உங்களுக்கு மறுபடியும் வேணுங்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து வீடியோ எடிட்டிங் ஆப்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற சிம்பிள் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஷேர் லிங்க், சென்ட் ஃபைல் அப்படின்னு 2 ஆப்ஷன் வரும். இந்த சென்ட் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து லோக்கலில் சேவ் ஆகும். வீடியோ சேவ் ஆன பிறகு இந்த மாதிரி சென்ட் வீடியோ டு அனதர் ஆப் அப்படின்னு வரும். இந்த ஆப்ஷன் மூலமா வாட்ஸ்அப்பு, ஜிமெயிலு, ஃபேஸ்புக்கு எதுக்கு வேணாலும் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க. மற்றும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.